ஒரு மனிதனின் அடையாளம் என்பது அவரது பெயரோ முகவரியோ அன்று. அவர் வாழ்ந்து சேகரித்த நினைவுகளின் தொகுப்பு அது. பழைய கட்டடங்களும் இடங்களும் இடிக்கப்படும் போது அவை தொடர்பான அவரது நினைவுகளும் சிதைக்கப்படுகின்றன. அதிவேக நவீனமயமாக்கல், இடப்பற்றாக்குறை போன்றவை காரணமாக பழைய பள்ளிகளும் கட்டடங்களும் இடிக்கப்பட்டு புதிய உள்கட்டமைப்புகள் உருவாகின்றன. இது மக்களின் உணர்வுபூர்வமான பிணைப்பை பாதிக்கிறது. அந்த வகையில் பாரம்பரியமிக்க கோமளவிலாஸ் உணவகம் மூடப்படக்கூடும் என்ற செய்தி ஒரு வணிக நிறுவனத்தின் மறைவாக பார்க்கப்படாமல் ஒரு பண்பாட்டு அடையாளத்தின் இழப்பாகவே கருதப்படுகிறது. இது பல தலைமுறை சிங்கப்பூரர்களின், குறிப்பாக இந்தியர்களின் வாழ்க்கை முறையோடு கலந்த இடமாகும். அதிக வாடகை மேலும் தனியார் முதலீடுகள் காரணமாக சிராங்கூன் சாலையின் முகம் மாறி வருகிறது. வணிக நோக்கம் மட்டுமே முக்கியமானால் லிட்டில் இந்தியா எனும் தனித்துவமான அடையாளம் காணாமல் போகும் அபாயம் உள்ளது. இந்திய மரபுடைமை நிலையத்தை சுற்றியுள்ள பகுதியை பாதுகாக்கப்பட்ட லிட்டில் இந்தியாவாக அறிவிக்க வேண்டும். அங்கு இந்திய கலை, கலாச்சாரம், பாரம்பரியத்துடன் தொடர்புடைய வணிகங்களுக்கு மட்டுமே முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும். எதிர்கால தலைமுறைக்கு நமது முன்னோர்களின் உழைப்பையும் வேர்களையும் கொண்டு சேர்க்க அரசாங்கமும் சமூகமும் இணைந்து செயல்பட வேண்டிய காலம் இது. இது மார்ச் 22 தமிழ் முரசில் வெளியான தலையங்கத்தின் சுருக்கம். தலையங்கத்தை முழுமையாக படிக்க tamilmurasu.com.sg என்ற இணையதளத்தை நாடுங்கள்.